ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் இன்றைக்கி எக்ஸாமில் பொது தமிழில் கேட்ட அந்த 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வீடியோவில் அந்த மேக்ஸில் கேட்ட 25 கொஸ்டினுக்குமே ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் அந்த பொது தமிழுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். இதோட பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 101வது கொஸ்டின், நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வடிவ உவமை. ஓகேவா. அடுத்து பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளைனாக்கா யார் சொன்னாலும் கேட்குற மாதிரி, அந்த மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அப்போது ஆப்ஷன் சி தான், யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அடுத்து அப்துல் நேற்று வருவித்தான், இது எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வருவித்தான்னாக்கா அடுத்தவனை சொல்கிற மாதிரி, பிறவினை. ஓகேவா. அடுத்து மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா என்று என்ன வகை வினா என்பதை கண்டறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சீருடை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறது ஐய வினா அப்படின்ற மாதிரி வரலாம். ஒருவேளை ரிச்சாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த சீருடை வாங்கி கொடுக்குற மாதிரியும் கேட்கலாம். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் பெருந்தன்மையாக கேட்குற மாதிரி தான் கேட்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இது கொடை வினா அப்படின்ற மாதிரி வரும். அடுத்து பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா. பரிவாதினி அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லலாம். அடுத்து பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. உணர்த்தினன், இது பார்த்திங்கன்னா வினைமுற்று, தன்மை ஒருமை வினைமுற்று. ஓகேவா. அடுத்து முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேசும்போது அது படித்து பார்க்கும்போதே சொல்லிடலாம். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை படிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கனைக்குடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல் அப்படின்றது தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான். அடுத்து அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. தாத்தா, தீத்தி, தூத்து அப்படின்னு சொல்லி ஈஸியாக தெளிவாக கொடுத்த மாதிரியான வார்த்தை தான் கொடுக்குறாங்க. முதல் வார்த்தையை பார்த்தாலே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து வேர் சொல்லை கண்டறிக. நைந்தான் அப்படின்றதோட வேர் சொல் பார்த்திங்கன்னா நைந்து அப்படின்னு தான் வரும். அடுத்து படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுகனாக்கா படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆப்ஷன் டி. அடுத்து சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி தேர்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மீதா, மீனா, வான். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பை அப்படின்றது இளமை அப்படின்னு சொல்லி வரும். மேனாக்கா அன்பு அப்படின்னு சொல்லி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 4-3 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது டி தான். ஓகேவா. தூ அப்படின்னாக்கா ஒன் அப்படின்றத ஒரு கரெக்ட் தான். அடுத்து பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்ய. ரினைசான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மறுமலர்ச்சின்னு வரும். ஓகேவா. ரினைசான்ஸ். அடுத்து பிழையான இணையை கண்டறிய. இதில் பார்த்தீங்கன்னா கல்லில் நாள் உரித்தல் அப்படின்றது ஆராய்ந்து பாராமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பிழையான இணை. கல்லில் நார் உரித்தல்னாக்கா ஒரு சின்ன பொருள் முடியாத வச்சு கரெக்டாக பண்ணுற மாதிரி, இந்த காமெடியில் சொல்லுவாங்கள்ல வெத்தலை வச்சு பித்தளை எடுப்போம் அப்படின்ற மாதிரி. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்கள், நிலப்பகுதிகளில் உழவுத் தொழில் நடைபெறுகின்றன. அந்த இப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். அடுத்து தவறான இணையை கண்டறிக. முரணி அப்படின்னாக்கா உடன்பட்டுன்னு சொல்கிறாங்க. முரண்னாலே உடன்பாடற்றது அப்படின்னு சொல்லி முரண்பாடான அப்படின்ற மாதிரி தான் வரணும். அப்படி பார்த்திங்கன்னா அதுதான் தவறான இணை. அடுத்து முல்லைப்பாட்டு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டுன்றனாலே நெஞ்சாற்றுப்படை தான் 4 அப்படின்னு சொல்லி வர்றது ஆப்ஷன் பி மட்டும்தான். அதுலேயே ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்து பொறுத்துக்க தமிழ் தூதர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தனியாயகமடிகள். அடுத்து இந்த சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லி வர்றது பார்த்தீங்கன்னாக்கா ராபி சேதுபிள்ளை, அதை வச்சு கரெக்டாக சொல்லிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர். அடுத்து திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர் தான். இது நிறையா படிச்சிருப்பீங்க. அடுத்து நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில் தான். அடுத்து தேவ துந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவின்னு பார்த்தீங்கன்னா தேவ அப்படின்றப்பே சொல்லிடலாம், தேவராட்டத்துக்கு தான். அடுத்து புனலிடை மூழ்கி பொலிலிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா தான். அந்த பாடம் பேரை பார்த்தீங்கன்னா தம்பிக்கு கடிதம் தான். அடுத்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை பார்த்தீங்கன்னா கற்றாழை.
அடுத்து போகிறதுக்கு கேட்டிருக்காங்க அன்னை முத்துலட்சுமி அப்படின்னு சொல்லி வந்ததுனாலே புற்றுநோய் மருத்துவமனை தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 4ல் ஆரம்பிக்கணும். தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பொருள் இவ்வூருக்கும் பொருளும். ஆலவாய்னாக்கா மதுரைக்கு நிறைய பேர் வர மாதிரி அந்த உரைநடையிலே கொடுத்துருப்பாங்க, அதில் ஆலவாயும் ஒன்று. அடுத்து ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர். வாய்ப்பூட்டு சட்டம்னாலே தென் சைடில் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு தான். அடுத்து இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புது நாளில் மட்டும் நமக்கு புது மகிழ்வு என்று உரையாற்றுவர் பேரறிஞர் அண்ணா தான். அதே அந்த தம்பிக்கு கடிதத்தில் தான் இதையும் சொல்லியிருப்பார். அடுத்து சென்றியு மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். அடுத்து பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் வந்து வாணிதாசன் தான், கவிஞர் வாணிதாசன். அடுத்து தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறிப்பினா பார்த்தீங்கன்னா ஆனந்தரக நாட்குறிப்பில் உவேசா தான் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் பி. அடுத்து ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எதுன்னு கேட்டிருக்காங்க. இயற்றியது கிடையாது, இயற்றாத சிறுகதை அறம். அடுத்து ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறான்னு பார்த்தீங்கன்னா பகைவருக்கு உதவுதல் தான். அடுத்து ஒழுகல் இலக்கண குறிப்பு தருகனா அல்லீற்று தொழிற்பெயர் தான். அப்படி பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். அடுத்து திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி தான் முடியும். ஆப்ஷன் ஏ. அடுத்து கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் பார்த்தீங்கன்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை தான். அடுத்து பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியாக எடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வழிதேம்பி தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். இது பார்த்தீங்கன்னாக்கா மெய் வடிவம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆப்ஷன் பி. அடுத்து கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்ய யார் பார்த்தீங்கன்னாக்கா சோழன் நல்லூர் திறன் தான். அடுத்து சிதவல் இச்சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா தலைப்பகை. சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது அபுல் காசிம். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கலாம், சில பேர் தப்பாகவும் அந்த வள்ளல் சீதகாதின்னு போட்டுக்கலாம். ஆரம்பித்தப்போ உதவுனது தான் அவர் இடையில இறந்துட்டதுனால முடிவுறது நிறைவுற்றதுக்கு பார்த்தீங்கன்னா அபுல் காசிம் தான். அடுத்து 2 அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுகையால் தொடுக்கப்படும். அடுத்து போகிறதுக்கு விசும்பு அப்படின்னாலே வானம் தான். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. துளை அப்படின்னாக்கா துலாக்குள். அப்போது 4, 5 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கீர்த்தனை அப்படின்றது பக்தி இலக்கியம் தான். ஓகேவா, பக்தி இலக்கிய வகைகளுள் ஒன்றாகும். தெம்மாங்கு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேன் ப்ளஸ் பாங்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். ஆப்ஷன் டி கரெக்ட். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றிரே. இப்பாடலடியை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர் தான். ஓகேவா. அடுத்து திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். தருமநேசர், அப்பர், வாசிகர் என்னும் பெயர்களை கொண்ட சைவாடியார் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். ஓகேவா. தமிழ் 3000 அதாவது அந்த 3000 பாடல்கள் இருக்கிறது என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா திருமூலர் தான். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவதும் பார்த்தீங்கன்னா 2 வகையாக சொல்லலாம். அதாவது காரிகை அந்த கவி பாடுறதை விட பேரிகை கொட்டி பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுவது அரிதுன்னு சொல்லலாம், இல்லை பேரிகை கொட்டி பிழைக்கலாம் அப்படியும் பிழைக்கலான்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுறது அரிது, கவிதை எழுதுறது தான் கஷ்டம், அதுக்கு பதிலாக இதையே செஞ்சுட்டு போகலான்னு சொல்கிற மாதிரி ஒரு அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வரும். ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்ய ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்றது தான் தெளிவாக அதையே டைரெக்டாக சொன்ன மாதிரி இருக்குது. எதுக்குமே ஆகி வரல. அடுத்து பன்னரும் கோங்கின் தன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை. என்ன எதுகை வகைன்னு பார்த்தீங்கன்னா பொலிப்பெதுகை தான். அடுத்து அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா நீங்கினான், தன்வினை தான். அப்படி பார்த்தீங்கன்னா தன்வினை தான் ஆன்சர். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன் அப்படின்றதும் தன்வினை தான். 2மே தன்வினை தான். அடுத்தடுத்து தான் கொடுத்துருக்காங்க. பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. குமரன் மலையில் நலையாமல் இல்லை அப்படின்னு சொன்னால் பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேவா, பொருள் மாறாமல் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு. வஞ்சித்தலைனாலே கனிமுன் நிறை அப்படின்ற மாதிரி வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேமாங்கனி புளிமாங்காய். அடுத்து சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மைன்றது ஒரு வண்ண பண்பு பெயர் தான். இதே அந்த வெண்மையை வச்சு பிரித்தெழுதுகவும் கேட்டிருப்பாங்க. வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி 4 ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. ஆப்ஷன் பி. அடுத்து பின்வருவனற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்யன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காக்கா கேல
கோமேதகம். அடுத்து எல்லாத்துலேயுமே நீளம் வருது. அடுத்து பா பூ வருதா, பா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து வினையச்சம். வினையச்சம் இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓடி அப்படின்னு தான் வரும். ஓடியா அப்படின்னாக்கா அது பெயரச்சத்தை கொண்டு முடியும், பெயரச்சம் வரும். ஓடி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஓடி வந்தான் அப்படின்னா டி தான் வரும் வினையச்சத்தில். வினைமுற்றை தேர்வு செய்ய வா அப்படின்னாக்கா வந்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சலாம் வினைமுற்று. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. மாறி மாறி, மாறினா மழை பெய்கிறது, மாறினா வேறு. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. அலை அப்படின்னாக்கா புற்று, அதுக்கப்புறம் கலைனாக்கா நீங்கு அப்படின்னு சொல்லி வரும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 3, 2, 4, 1 ஆப்ஷன் சி. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட், டெலிகேட்னாக்கா பேராளர் அப்படின்னு சொல்லி வரும். ஆப்ஷன் பி. கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டு எழுதுக. அரைனாக்கா அரைந்தவர் அப்படின்னு சொல்லி வினையாளனும் இன்னொரு குறிக்கிற மாதிரி சொல்கிறப்ப அரைந்தவர்னு சொல்லலாம். இவற்றுள் எது தவறான இணை எதிர் சொல் என்பதை தெரிவு செய்க. அகலாது போகாது அப்படின்றது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, எதிர் சொல்லாக வராது. இரவு பகல், விருப்பு வெறுப்பு, தன்மை வெம்மைலாம் பார்த்திங்கனாக்கா எதிர் சொல்லாக வரும். அப்போ ஆப்ஷன் பி தான். அடுத்து சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எழுதுக. அஞ்சிலோதி அப்படின்றத + சில + ஓதி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஆப்ஷன் டி. அதே மாதிரியே பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுத்தல் ஊன் புதிய விழா. ஊன் + பொதிய + விழா அப்படின்னு சொல்லி வரும். பொதியோடு நிப்பாட்டக்கூடாது, பொதிய + விழா. ஆப்ஷன் ஏ. அடுத்து எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இயல் அப்படின்னாக்கா உயிர் முதல் மெய்யிரு அப்படின்ற மாதிரி வரும். புதிதுனாக்கா மெய் முதல் உயிரிரு அப்படின்னாக்கா 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏ. தமிழ் சொல்லாட்சியில் உச்சம் தொட்டவர் பார்த்திங்கன்னா தேவநேய பாவாணர். உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியதல் என் சரிதம் ஆனந்த விகடனில் தான் எழுதினார். அடுத்து தமது தமிழ் கட்டுரை வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரிதிமாற் கலைஞர் தான். வழக்குரைஞராக பணியாற்ற தமிழ் கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. காந்திய கவிஞர்னாலே தெரியும், நாமக்கல் கவிஞர் தான். அது ஒன்றை வச்சே பொறுத்தனாலே 2, 1, 4, 3 தான். ஓகேவா. ஊமை கவிஞர் சுரதா. பிசிராந்தையர். பிசிராந்தையருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். நிறையா தடவை நாமளே கேட்டோம், பாரதிதாசன் தான். உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா தான். ஓகேவா. அண்ணா ரிலேட்டடாக ஒரு 4-5 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. அடுத்து மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர் தான். அடுத்து சோழ நாட்டை ஊற்றி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழ வளநாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் பார்த்தீங்கன்னா ராப்பி சேதுப்பிள்ளை. ஓகேவா. அடுத்து சங்க இலக்கியங்களில் மொத்த அடிகள் 26,350 கரெக்டு. அடுத்து உலக இலக்கியங்களும் முதன்மை பெற்றவை சங்க இலக்கியங்கள். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 3 தவறு, 1, 2 சரி. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டவைதாக கூறப்படுகிறது? 3 வகை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி பவளம் எந்த தலைமுறையை சார்ந்தன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டவுட் ஆகுது. முதல் தலைமுறையா 2ஆம் தலைமுறையான்னு ரெஃபர் பண்ணதில் 2ஆம் தலைமுறை வரலான்னு வருது. அடுத்து கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் ஒயிலாட்டம் தான். கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் மனுமுறை கண்ட வாசகம். ஏன்னா இது வள்ளலார் எழுதினது. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் லிலியன் வாட்சன் தான். அடுத்து உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி அப்படின்றது தான். ஆப்ஷன் பி. தமிழ் நாடக கலையின் பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றான்னு பார்த்தீங்கன்னா கல்கியால் பாராட்ட பெற்றார். அடுத்து புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி திணை அப்படின்றதும் ஒரு புறத்திணை தான். அப்படி பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. வெண்குடை ஆல்ரெடி அந்த வெண்மை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. வெண்மை அப்படின்னு சொல்லி வந்தாலே பண்பு தொகை தான். திரிக்கடிகம் என்றும் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். சிரிங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குகன் தலைவன். ஓகேவா. அடுத்து அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகன்னு பார்த்தீங்கன்னா ராமரை குறிக்கும். அடுத்து யாழின் வகைகள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா யாழ் 7 வகைப்படும். குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் குடிமக்கள் காப்பியம். நார்மல் மக்கள் முடிமக்கள் காப்பியம் கிடையாது. இரட்டை காப்பியனாக்கா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும்னு வரும். அடுத்து பேருளந்தொடுத்த ஆரையல் நெடுங்கொடி வாரல் என்பது போல மறித்து கை காட்ட. இதில் பயின்று ஒரு மாதிரின்னு பார்த்தீங்கன்னா தற்கூரி பேற்றணி தனக்கு தெரிஞ்சதை ஏற்றி கூறுறது. இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வராதிங்க அப்படின்னு சொல்லி மரமே கை காட்டுற மாதிரியான ஒரு சீனோட சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து உமறு புலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார்.
இரட்டுறு முறிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. அடுத்து மனோன்மயத்தில் வரும் கிளைக்கதை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சரிதம். நல்லா பார்த்துக்கோங்க, சபதமும் கொடுத்துருக்காங்க, சரிதம். குரூப் 4 இந்த மாதிரி அந்த சரிதம் சபதத்தில் ஒரு கொஸ்டின் டவுட் இருக்குது. இதில் சிவகாமியின் சரிதம் தான் கரெக்டு. ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. கடைசியாக உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதும்பை சித்தர். ஓகேவா, இதோட 2 சித்தர் பற்றின கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொது தமிழில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே பார்த்துட்டோம். ஆல்ரெடி மேக்ஸ்க்கும் பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் பொது அறிவுக்கான ஆன்சர் கீயும் போடுறோம். இதோட PDF எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2 எக்ஸாமும் முடிஞ்சிச்சு. டிகிரி ஸ்டாண்டர்டில் அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரயில்வேல NTPC ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் இந்த NTPCக்கான கிளாஸஸ் எல்லாமே அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெலகிராம் குரூப் மூலிமா மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8903302290 அப்படின்ற நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும் தான் சொல்லியிருக்கோம். NTPC எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.